Hello all, in this problem, charge minus 1 into 10 power minus 6 coulomb is on a drop of water having mass 10 power 6 kg. So, charge value கொடுத்திருக்காங்க. What electric field should apply on the drop so that it is balanced condition with its weight? So, let's imagine இது ஒரு drop எடுத்துக்கலாம். So, definitely இது என்ன ஆகும்? mg downwardsல வரும். ஓகேவா? So, இது என்ன சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா minus 1 into 10 power minus 6 coulomb. So, definitely இப்போ நான் ஒரு பாசிட்டிவ் இங்கே மேலே வைக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன இருக்கணும்னு நம்ம பார்த்துடலாம். நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். இந்த ப்ராப்ளமில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்டிருக்காங்க, பட் அது டைரக்ஷன் கூட கேட்கலாம். ஸோ இப்போ நான் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அனுப்புகிறேன் இந்த டைரக்ஷனில். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இல்லை, அது மேலே பேலன்ஸ் ஆகும், பக்கா இந்த மாதிரி டைரக்ஷனில் அட்ராக்ட் ஆகும். அதுதான் கூலும் ஃபோர்ஸ். அந்த கூலும் ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் KQ/R² எழுதக்கூடாது. F is equal to EQ. ஸோ எம்ஜி டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுறாங்க, மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதான் ட்ராப்னு வச்சுப்போமே, மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறாங்க, அட்ராக்டிங் ஃபோர்ஸ், கீழே எம்ஜி. அப்போ நான் என்ன எழுதலாம்? F is equal to mg. Fோட வேல்யூ என்ன? EQ is equal to mg. Then I can write E is equal to mg by Q. இங்கே மாஸ் எவ்வளோ? 10 power minus 6 kg. கிராவிட்டி 10 divided by சார்ஜ் எவ்வளோ? minus 1 into 10 power minus 6. ஸோ இங்கே இருக்க 10 power 6, இங்கே இருக்க 10 power 6 கேன்சல் ஆகிடுச்சு. தென் சார்ஜ் என்ன மாதிரி எழுதலாம்? வேல்யூ என்ன இருக்குது? மேலே ஒரே ஒரு 10 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மைனஸ், நான் டைரக்ஷன் எடுத்துட்டேன்ல, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நான் டைரக்ஷன் கன்சிடர் பண்ணிட்டதுனால அந்த மைனஸை நீங்கள் அப்படி போடக்கூடாது, அதை வச்சு தான் டைரக்ஷன் எடுத்துட்டோம். அப்போ ஆன்சர் 10. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் பெர் மீட்டர். ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிட் தெரிய வாய்ப்பு இல்லை. செகண்ட் லெசன், ஃபர்ஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும் இழுத்து கட்டுற ஒரு நாட் ஈக்குவேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஈஸ் ஈக்குவல் டு V/D ஆர் V/L. லென்த்தை பொறுத்து ஏதாவது ஒரு பேராமீட்டர் சேஞ்ச் ஆனால் அது பேர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகிறதுனால அதுக்கு பேர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ஸோ ஈஸ் ஈக்குவல் டு V/L. ஸோ யூனிட் வந்துட்டு வோல்ட் பெர் மீட்டர். டைரக்ஷன் கேட்கல, டைரக்ஷன் கேட்காம இங்கே என்னன்னா டவுனோட அப்போடான்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நான் என்ன எழுதணும் இந்த இடத்துல? 10 வோல்ட் பெர் மீட்டர். டவுன்லோட் டைரக்ஷன் இஸ் a right answer. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். Clear? Thank you. Keep on watching.